கார்த்திகை பிறந்தாச்சு, காலமெல்லாம் நமது கஷ்டங்கள் நீங்கியாச்சு. சபரிமலை ஐயப்பனை நாடி சென்றால் சகல செல்வங்களும் நமது வாழ்வில் வந்து சேரும். துன்பங்கள் விலகி போகும். ஐயப்ப பக்தமார்களுக்கும் புதியதாக சபரிமலைக்கு மாலை போடும் ஐயப்ப பக்தர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். அவை பற்றி சிறிது காண்போமா? சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்லும் ஐயப்பன்மார்களுக்கு சில முக்கிய குறிப்புகள். ஒரு மண்டல காலம், அதாவது 41 அல்லது 48 நாட்கள் முழுவதுமாக குருசாமியின் கட்டளைக்கு ஏற்ப விரதம் கடைபிடிப்பது மிகவும் முக்கியம். மிகவும் நல்ல ஒரு துளசி மாலை ஐயப்ப டாலருடன் அணிய வேண்டும். ஒரு இணை மாலை கூட அணிவது நல்லது. ஐயப்ப தரிசனம் கிடைத்து வீடு திரும்பி செல்வது வரைக்கும் இந்த முத்திரை மாலையை கழுத்திலிருந்து கழட்டக்கூடாது. தண்ணீரில் நனைத்து காய வைத்த காவி, கருப்பு அல்லது நீல நிற வேட்டியை அணிய வேண்டும். காலை மாலை 2 வேளையும் சுத்தமான சாதாரண நீரில் குளிக்க வேண்டும். 6 குளங்கள் அருகில் இருந்தால் அங்கு குளிப்பது நல்லது. 108 சரண கோஷங்களை காலையிலும் மாலையிலும் குளித்து முடித்த பிறகு ஐயப்பன் போட்டோ அல்லது சிலைக்கு முன் விளக்கு ஏற்றிவிட்டு சொல்ல வேண்டும். அத்துடன் மற்ற மந்திரங்களும் நாமங்களை கூட சொல்லலாம். முடி திருத்தவோ, முகசௌரம் செய்யவோ, நகம் வெட்டவோ, அசைவ உணவு அருந்தவோ விரதம் நிறைவு பெறும் வரை கூடாது. கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள குருசுவாமியை கேட்கவும். கீழே வெறும் தரையில் புதிய பாய் அல்லது ஜமுக்காலம் விரிப்பு விரித்து படுத்துறங்க வேண்டும். கட்டில் மெத்தையை தவிர்க்கவும். செருப்பு உபயோகப்படுத்தாமல் வெறுங்காலில் நடக்கவும். இது மலையேற்றத்திலும் நமக்கு உதவியாக இருக்கும். புகை பிடித்தல், புகையிலை பொருட்கள் உபயோகம் மற்றும் மது போதைப் பொருட்கள் அறவே கூடாது. பொய் சொல்லக்கூடாது. காம குரோத மோகங்களை கைவிட வேண்டும். பொறாமை, பகை கூடாது. மௌனம் கடைபிடிப்பது மிகவும் நல்லது. பேசும் பொழுது மென்மையாகவும் அன்பாகவும் பேச வேண்டும். நமது வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு காயம் ஏற்படாமல் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா பெண்களையும் மாளிகை புறங்களாக நமது தாய் சகோதரியாக பாவிக்க வேண்டும். மாதவிடாய் காலத்தில் இருக்கின்ற பெண்களை பார்க்க கூடாது. தெரியாமல் அவ்வாறு நடந்துவிட்டால் குளித்த பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும். மாலை, அதாவது முத்திர மாலையை மண்டல கால விரதம் அனுஷ்டித்து 18 ஆண்டுகள் சபரிமலைக்கு சென்ற குரு சுவாமிகளிடமிருந்து மட்டுமே அணிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லையேல் பெற்ற தாயிடமிருந்து மாலையை அணிந்து கொள்ளலாம். மாலை அணியும் பொழுது சொல்ல வேண்டிய ஞான முத்ராம், சாஸ்திரு முத்ராம், குரு முத்ராம் என்ற ஸ்லோகத்தை முழுவதுமாக சொல்லி அதன் பொருளையும் தெரிந்து கொள்ளவும். ஒருவேளை விரத மாலை அருந்துவிட்டால் உடனே குருசுவாமியிடம் சொல்லி வேறு மாலையை அணிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு மாலையான இணை மாலை கழுத்தில் இருப்பதால் கவலைப்பட தேவையில்லை. மரண சடங்குகளில் பங்கு பெறக்கூடாது. இறந்து போன பிணத்தையும் பார்க்க வேண்டாம். தெரியாமல் பார்த்துவிட்டால் குளித்துவிட்டு உணவை அருந்தவும். தவிர்க்க முடியாத, நாம் அவசியம் கலந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்தில் குளித்துவிட்டு முத்திரை மாலையை கழற்றி ஐயப்பன் படத்திலோ பூஜை அறையிலோ வைத்துவிட்டு பிறகு மரண சடங்கிற்கு செல்லலாம். அவருடைய விரதம் அத்துடன் முறிந்துவிட்டது. தாய், தந்தை, மனைவி, கணவர், சகோதரர், சகோதரி போன்றவர்களின் மரணத்திற்கு பிறகு 12 வருஷங்கள், அதாவது சுமார் 6 மாத காலம் விரதம் மேற்கொள்ள வேண்டாம். ஒரு வருஷம், அதாவது 15 நாட்கள் முடிந்த பிறகு விரதம் மேற்கொள்வதும் சில சமுதாயத்தினர் வழக்கமாக கொண்டுள்ளனர். அதில் தவறில்லை. வீட்டில் மனைவி கருவுற்றிருந்தாலும் விரதம் மேற்கொள்ளலாம். அவளுடைய பிரசவ காலம் நெருங்கி இருக்கும் பொழுது விரதம் மேற்கொள்ள வேண்டாம். மாலை போட்டு விரதம் கடைபிடிக்கும் காலங்களில் ஏழைகளுக்கும் மற்ற ஐயப்ப பக்தர்களுக்கும் அன்ன பிரசாதம் அளிப்பது மிகவும் புண்ணியம் தரக்கூடிய காரியம். எளிமையான முறையில் ஆடம்பரமில்லாமல் கன்னி ஐயப்பன்மார்கள் தங்களுடைய வீட்டில் கன்னி பூஜை நடத்தலாம். இருமுடிக்கு முன்னால் எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் அவர்களுடைய குலதெய்வம், கிராம தேவதை, தாய், தந்தை, குரு ஆகியோர்களின் வணங்கி அனுக்கிரகம் பெற வேண்டும். மற்ற அனைவரையும் சாமி அல்லது மாளிகைப்புறம் மணிகண்டன் என பாவிக்க வேண்டும். அவ்வாறே அழைக்க வேண்டும். ஒருவர் ஒரு முத்திரை தேங்காய் மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும். நமது உயிரை, பிராணனை அந்த நெய்யாக எண்ணி தேங்காயில் நிறைத்து ஐயப்பனிடம் ஐக்கியமாவதாக சங்கல்பம். பிறகு உடலெனும் தேங்காயை அக்னி குண்டத்தில் எரித்துவிட்டு பக்குவமடைந்த ஒரு புது மனிதனாக திரும்பி வருகின்றோம். ஆகம விதிப்படி அமைத்துக் கொள்ளாத சமாதிகள், மசூதிகள், சர்ச்சு போன்ற இடங்களுக்கும் நுழைய வேண்டாம். கோயில்களுக்கு சென்று சாஷ்டாங்க நமஸ்காரம் பலிபீடத்திற்கு அளித்து துவஜ ஸ்தம்பத்திற்கு அப்பால் இருந்து செய்ய வேண்டும். கோவிலுக்குள் தேவதையை தவிர மற்றவர்களை வணங்கவும் வணக்கம் கூறவும் தேவையில்லை. கோயிலில் உள்ள தேவதையின் நாமங்களை உச்சரிப்பதே சால பொருந்தும். மலை யாத்திரையின் பொழுது இருமுடி இறக்கவும் ஏற்றவும் கூட உள்ள அனுபவமிக்க சுவாமிகள் உதவியை நாடவும். இருமுடியை தலையில் வைத்துக்கொண்டு இயற்கை அழைப்பு, மலமூத்திர விசர்ஜனம் கூடாது.
பெருவழிப்பாதை பயணத்தில் காலை கெட்டி அழுதை கரிமாலை வழியாக கண்டிப்பாக அனுபவமிக்க சுவாமிகளின் துணையுடன் மட்டுமே செல்லவும். பெருவெளிப்பாதை பெருவெளிப்பாதை பயணத்தில் காலை கெட்டி அழுதை கரிமலை வழியாக கண்டிப்பாக அனுபவமிக்க சுவாமிகள் வழியாக செல்ல வேண்டும். எப்பொழுதும் நமது குழுவை பிரியாமல் கூடவே இருப்பது நல்லது. முழு பணமும் ஒருத்தர் வைத்துக் கொள்ள வேண்டாம். மலையேற்றத்திலும் திருடர்கள் இருக்க வாய்ப்புள்ளது. பலி எங்கும் சுத்தமாக வைக்க முயற்சிக்கவும். தூய்மையான புனிதமான சபரிமலை மற்றும் பூங்காவனம் நமது முயற்சிக்கு அடையாளம். இரு முடியிலோ மற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். ஒருவேளை பிளாஸ்டிக் அவசியமாக கொண்டு செல்ல நேர்ந்தால் அதை சபரிமலையிலோ காணான பாதையிலோ பம்பையிலோ போட்டு விடாமல் திரும்ப எடுத்து வந்து நமது ஊரிலேயே அதற்குண்டான குப்பையில் போடுவோம். மாலை, வேட்டி, துண்டு போன்ற எந்த பொருட்களையும் புனிதமான பம்பை நதியில் எறியாதீர்கள். அது நமது புனித நதியை மாசுபட செய்யும். அப்படி ஒரு வழக்கமும் சபரிமலை யாத்திரத்தில் இல்லை. சமீபத்தில் தந்திரி கண்டரு ராஜிவரு ஒரு வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். அதிகமான ரசாயனம் அடங்கிய கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, பன்னீர் போன்ற பொருட்களை இருமுடியில் சுமந்து செல்ல தேவையில்லை. அதற்கு அங்கு எந்த உபயோகமும் இல்லை. முன்னொரு காலத்தில் இருந்தது. இன்றைய கூட்ட நெரிசலில் அது மிகப்பெரிய குப்பை மேடுகளாக அமைந்து விடுகிறது. ஆகவே அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க அதை தவிர்ப்பது நல்லது. சபரிமலை யாத்திரை புறப்பட்டு சென்ற பிறகு தேவையில்லாமல் வீட்டிற்கும் நண்பர்களுக்கும் அலைபேசியில் பேசும் பழக்கத்தை தவிர்க்கலாமே. இறைவன் நாமத்தை கூறுவோம். மலை யாத்திரை துவங்கியது மொபைல் போனை அணைத்து விடுவது மிகவும் நல்லது. உங்களுடைய அடையாள அட்டை பாகட்டிலோ உடனடியாக தெரியும் படியை வைத்து கொள்ள வேண்டும். மலை யாத்திரையில் களைப்பு ஏற்பட்டால் உடனடியாக ஓரிடத்தில் அமர்ந்து தீர்க்கமாக மூச்செடுக்கவும் ஓய்வு எடுக்கவும். வீம்பிற்காக ஏறாதீர்கள். தேவையெனில் அருகில் உள்ள மருத்துவ மையத்தை நாடலாம். கூட நமது குழுவை சேர்ந்து ஒரு சுவாமியையும் அழைத்து செல்வோம். பலியில் சுத்தமான நல்ல அன்னப்பிரசாத மையங்களிலோ கோவில்களிலோ உணவு உட்கொள்ளலாம். அல்லது நம்ப தகுந்த